இன்றைய நாளுக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கெல்லாமே நிறைய கால்ஸு. ப்ரோ என்ன ப்ரோ ஏதாவது ஒரு தகவல் அவங்களுக்கு சொல்ல முடியுமா? எல்லாருமே போட்டு அவங்கள இம்சை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. எங்களால் லைவில் பார்க்கவே முடியல ப்ரோக்ராமு. அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அர்ச்சனா? அவங்க தப்பு பண்ணது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கால் கூட பண்ணீங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு யாரை தெரியும்? பட் இதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ப்ரோமோவில் உள்ளது சொல்லுவோம். அதாவது பூர்ணிமா இப்போ வந்திருக்காங்க. இப்போ பூர்ணிமா உண்மையிலே டேலண்டான ஒரு பர்சன் தான். நடனம் ஆடிட்டு வந்தாங்க, அவ்வளோதான் அவங்கள பாராட்ட முடியும். அதுக்கப்புறம் அந்த அம்மா பேச தொடங்குச்சுன்னா காதுக்குள்ளே நம்ம பஞ்சு தான் வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் அந்த அம்மாவின் பேச்சு இருக்கும். இப்போ வேறு அவங்க என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி வேறு பேசுவாங்களே 2 நாள். ஐயோ, அடுத்த கொடுமையை வேறு பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் ரசிகர்களின் மனநிலையாக இருக்குது. ப்ரோ திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ப்ரோ, வெளியில் போனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, நான் புள்ளி பண்ணுவேன் தானே ஒன்று. ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு வேணும்னு கேட்குற? என்ன ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் டார்ச்சர் கொடுக்குற அப்படின்னு பூர்ணிமாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூர்ணிமா, எப்படி அந்த புள்ளிங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நமக்கு வெளியில் பேரே புள்ளி கேங்குங்க. நம்ம புரியுதா? நமக்கு பேரே புள்ளி கேங்குன்னு வச்சுருக்காங்க. அதில் ஒரு 10 பேர் நம்ம மெம்பர்ஸாக இருக்கோம். அப்படியா? அப்போ நம்மளை புள்ளி கேங்கு பண்ண இவங்க பண்ணதுனால தான் நம்ம புள்ளி கேங்குன்னு பேர் எடுத்தோம். ஏன் என்னுடைய நட்பு வேணுங்கிறாங்க? எனக்கு அது புரியவே இல்லை. இன்னும் அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ட்ரஸ்ட்டே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஐயோ அர்ச்சனா, இந்த இம்சை பிடிச்ச மாயாவின் நட்பும் வேணாம், ஒன்றுமே வேணாம் அர்ச்சனா. நீங்கள் 2 நாள் அமைதியாக இருந்துட்டு வெளில வாங்க. உங்களை கொண்டாடுவதற்கு பல பேர் இருக்காங்க. நீங்கள் கப்பு வின் பண்ணுங்க, வின் பண்ணாத போங்க. உங்களை கொண்டாடுவதற்காக உண்மையாகவே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல கூல் சுரேஷ்கிட்ட, நான் கைத்தட்டலாம் வரதுக்கெல்லாம் பாட்டுன்னு என்ன சொல்கிறாங்கன்னான்ட்டு. அது உங்கள் மேலே வச்ச ஒரு அன்பினால் சில பேர் அங்கே கூடி அந்த அன்பை வெளிப்பட்டிய நிகழ்வு தான். எல்லாருக்கும் காசு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் என்னது கிடையாது, பெரிய மல்டி மில்லியனர் கிடையாது. அப்படியே காசு கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்க கொண்டாடுவாங்க. வாங்க அர்ச்சனா, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நண்பர்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த 3 ப்ரோமோ பார்த்ததுலேருந்து. ஒரு ரிவ்யூவராக எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா, சில பேர் ஃபேன்ஸாக இருப்பீங்க, சில பேர் பிக் பாஸின் ரசிகர்களாக இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். பூர்ணிமாவின் பேச்சை வேறு நம்ம இன்னும் 2 நாள் கேட்கணுமா? கொட்டுங்க.